இப்போ ருத்ராட்ச மாலை இருக்குது, ரசமணி மாலைங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கருங்காலி மாலையெல்லாம் சொல்லி போட்டுட்ருக்காங்க. இந்த 3 மாலைகள் போடுறதுனால ஏதான நமது மனசுக்கோ உடலுக்கோ நன்மைகள் உண்டா? ருத்ராட்சன்றது சிவனோட ஒரு மிக பிடிச்ச விஷயம். நான் ஒரு நடிகையை பார்த்தேன், கையில் போட்டு இப்படி இப்படி இப்படிட்டு போது நெகட்டிவும் அப்சர்வ் பண்ணிக்கும், பாசிட்டிவும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த திரியெல்லாம் இப்போ வந்து ஒரு 5 வருஷமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு ஆன்மீக வியாபாரம். ஓம் நமச்சிவாயா ஒரு 1008 முறை சொன்னால் அன்றைக்கி சிவராத்திரி தான். சிவன் ஒன்றும் வந்து அன்றைக்கி ராத்திரி மட்டும் தான் வராரு போகிறாருலாம் கிடையாது. நான் பக்கா நான் வெஜிடேரியன். எனக்கு பிரியாணி தான் வேணும்னா நீ அதை தான் வாங்கி கொடுக்கணும். இப்போ ருத்ராட்ச மாலை இருக்குது, ரசமணி மாலைங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கருங்காலி மாலையெல்லாம் சொல்லி போட்டுட்ருக்காங்க. இந்த 3 மாலைகள் போடுறதுனால ஏதான நமது மனசுக்கோ உடலுக்கோ நன்மைகள் உண்டா? இதே போல் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது பஞ்சு திரி போட சொல்கிறாங்க, நூல் திரி ஏற்றுறாங்க, அப்புறம் கலர் கலராக திரியெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் போடுறதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா, இல்லை எந்த திரி போட்டு விளக்கேற்றினா வீட்டுக்கு நல்லது? 3வது அன்னதானத்தை பற்றி கொஞ்சம் நல்ல தெளிவான விளக்கம் தேவை. ஃபஸ்ட் நான் அந்த திரி மேட்டர் எடுத்துக்கிறேன். இந்த திரியெல்லாம் இப்போ வந்து ஒரு 5 வருஷமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு ஆன்மீக வியாபாரம். ஆன்மீக வியாபாரம். பஞ்சு திரி மட்டும்தான் அலௌடு. 3 எண்ணெய், 4 எண்ணெய், 5 எண்ணெய், 6 எண்ணெய், அந்த அதெல்லாம் ஒரு எண்ணெயும் கிடையாது. சரி. ஒரு காலத்தில் ஒழுங்காக இருந்தது வந்து ஒரே ஒரு இதுதான், நெய் தான். நெய்க்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய். சரி. நல்ல செக்கில் இருந்து வரணும், சுத்தமாக இருக்கணும், விளக்கு எரியணும், தீபம் வந்து எரியணும். ஆமாம். அதுதான் மேட்ரு. சரி. அவ்வளோதான் மேட்ரு. இந்த பச்சை திரி போட்டால் பணம் வரும், சிகப்பு திரி போட்டால் எதிரி போயிடுவான், என்ன மஞ்சள் திரி போட்டால் வேறு என்னமோ நடக்கும். இதெல்லாம் வந்து ஆன்மீக வியாபாரங்கள் தான். சரி சரி. ஆன்மீக வியாபாரங்கள் தான். சில நான் யூடியூப்பில் பார்ப்பேன், சதுர்வேதி, சதுர்குரு, அந்த குரு, இந்த அதெல்லாம் வந்து செல்ஃப் ப்ரொக்ளைம்டு மேட்டர். செல்ஃப் ப்ரொக்ளைம்டு மேட்டர். இப்போது நம்மளுடைய குரு ஞானதேசிகர், இப்போது இன்னொரு குரு நம்ம தாம்பரத்தில் இருக்க ஐயா, இவங்களாம் அஷ்டமா சித்தி தெரிஞ்சவங்க. இப்போ ஞானதேசிகர்கிட்ட நான் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், நீங்கள் மான்சரோவர் ஏரியில் போய் உட்காந்து தபஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்களே, அங்கே -28 டிகிரி இருக்குமே, எப்படி உட்காந்து செஞ்சீங்க? இது நம்ம நம்புற மாதிரி இல்லை சாமின்னு. அப்படியா அப்படின்னாரு. இப்போ உங்கள் ரூமில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டார். எடுத்து பாருங்க, இதே ரூம். அப்போ ஒரு 28 டிகிரி இருந்துச்சு. என்னமோ மூச்சு பண்ணி பயிற்சி பண்ணார். இப்போ தொட்டு பாரு என்னாரு, பயங்கர சூடாக இருந்தார். என்ன சாமி ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா. அவ்வளோதான்டா. அது வந்து அந்த தவ வலிமை. அவங்கெல்லாம் வந்து கண்ணுக்கு பட மாட்டாங்க, இந்த பணத்தை தொட்டு பார்க்க மாட்டாங்க, லேட்டஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அது வந்து அவர்களை சித்தர்கள் ஏற்றுக்க முடியாது. யாரை இப்போ 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 கூட சிவராத்திரியில் நான் பல பேர் பல விஷயங்கள் காமெடி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுக்கு நித்தமும் சிவராத்திரி தான், நித்தமும் சிவராத்திரியை வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நான் ருத்ரத்தை கேட்டிங்களா, சிவராத்திரி தான். என்ன ஓம் நமச்சிவாயா ஒரு 1008 முறை சொன்னால் அன்றைக்கி சிவராத்திரி தான். சிவன் ஒன்றும் வந்து அன்றைக்கி ராத்திரி மட்டும் தான் வராரு போகிறாருலாம் கிடையாது. அன்றைக்கு ஒரு நல்ல நாள், அவ்வளோதான். நீங்கள் கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிவராத்திரி ஆரம்பிக்க அன்றைக்கி என்ன ஆரம்பிக்குது, கிறிஸ்டியன்ஸில் ஈஸ்டர் ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது. சரி. ஒரு பண்டிகை ஆஷ் வெனிஸ்டே ஆரம்பித்து ஈஸ்டர் சண்டே கிண்டன்னு போதும் ஒரு கிறிஸ்தவ நண்பர் சொன்னார். ஒரு இஸ்லாமிய நண்பர் சொன்னார், சார் எங்களுக்கு இன்னும் 2-3 நாளில் ரம்ஜான் ஆரம்பிச்சாங்க. இப்போ நேற்று நான் வண்டியில் வந்துட்டு இருக்க பார்த்தா 3ஆம் பிறையை பார்த்தேன். அப்போ நினச்சேன், ஆஹா நீங்கள் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கணுமே அப்படின்னு. ஆக அங்கே மேலே இருக்கிற இறைவன் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க.
கீழே இருக்கிற கணபதி ராஜகுமார் நம்ம கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆளாளுக்கு 3 வகையாக பிரிஞ்சு இல்லை ஒரே பிரச்சனையாகிட்டு இருக்குது. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ருத்ராட்சம். ஆமாம், ருத்ராட்சன்றது சிவனோட ஒரு மிக பிடிச்ச விஷயம். ருத்ராட்சம் நீங்கள் ஒரு 100 மாலை போட்டதுனால நீங்கள் சாமியார்னு ஆன்மீகம் தெரிஞ்சவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, ஏற்றுக்க மாட்டாங்க. ருத்ராட்சம் போடாதவங்கெல்லாம் சாமியார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ருத்ராட்சத்தை எப்படி கையாளுறீங்கிறது முக்கியம். அதுக்கு சொன்னபடி சாஸ்திரங்களில் சொன்னபடி பூஜை பண்ணுறீங்களா? அது ஒரிஜினல் ருத்ராட்சமா? அது எந்தெந்த நேரத்தில் அணு போட்டுக்கிறீங்க, என்னட்ட கழட்டி வைக்கிறீங்க, கழட்டி வச்ச பிறகு என்ன பண்ணணும்? அது வந்து ஒரு தெய்வ கனி, தெய்வ விருட்சம். அது சும்மா நான் கையில் ஒருத்தர் போட்டுக்கிறது. நான் ஒரு நடிகையை பார்த்தேன், கையில் போட்டு இப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அது வந்து காலப்போக்கில் பயங்கர நெகட்டிவ் ஆகிடும். சரியாக கையாளன எல்லாம் இல்லை, ஆன்மீக விஷயத்தை ஆன்மீகமாக தான் வைக்கணும். சரி, ஆன்மீக விஷயத்தை ஆன்மீகமாக தான் வைக்கணும். சும்மா நான் வந்து ஒரு மகாமேரு வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு யந்திரம் வாங்கி இதெல்லாம் வச்சுக்க. அது வச்சுட்ட பிறகு அது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வச்சுட்டு உடனே ஆட்டோமேட்டிக்காக எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காது. கருங்காலின்றது ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக மரம். அது வந்து 2 ஆற்றல்களையும் எடுத்து வச்சுக்கும். போது நெகட்டிவும் அப்சர்வ் பண்ணிக்கும், பாசிட்டிவும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதை போட்டுக்கிறது தப்பு கிடையாது. அந்த நெகட்டிவிட்டியே எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி டெய்லி அது நெகட்டிவ் எடுத்து தான் நீங்கள் அதை போட்டுக்கணும். ஓஹோ, சரி. இப்போ ஸ்படிக மாலை இருக்குது. ஸ்படிக மாலைக்கு ஹையஸ்ட்டு அப்சார்பிங் கெப்பாசிட்டி. மந்திரங்களை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அது 10 முறை ஈர்த்து வச்சுக்கும். அது அதுலேருந்து சின்னதாக வந்துட்டுருக்கும். சார், ஸ்படிக மாலை போட்டுக்கிறது நல்லது தான், சரி, தப்பு கிடையாது. அந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். அதை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணலைன்னா அந்த மாலை தன்னுடைய பாசிட்டிவ் விஷயத்தை விட்டு நெகட்டிவ் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனால் எந்த ஆன்மீக பொருள்களுக்கும் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, சாதாரண வெள்ளருக்கு விநாயகர் கூட அது பொருந்தும். அதனால தான் கோயிலில் டெய்லி அபிஷேகம்னு பண்ணுறாங்க. அபிஷேகன்றது மினிமம் அபிஷேகமாவது பண்ணி ஆகணும். அப்போ தான் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும் அந்த கோயிலில், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ வந்து இது வந்து ஆன்மீக விதி. என்ன டப்புன்னு ஆப்பில் பார்க்க வேண்டியது ஒரு கருங்காலி மாலை வாங்கி மாட்டிட்டுது, ஆப்பில் பார்க்க வேண்டியது இன்னொரு ஐட்டத்தை வாங்கி. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம நல்ல நேரம் கெட்டது நடக்கலைன்னா பெட்ரு. டக்குன்னு அது எதிர்மறையாக ஆற்றல் வெளிப்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான். ஏன்னா இப்போ யாரை பார்த்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு இல்லை ஆன்மீகம் தெரிஞ்சவங்க யாரும் போட மாட்டாங்க. ஆன்மீகம் தெரிஞ்சவங்க யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போகிறாங்கன்னா எங்கேயோ சொல்கிறாங்க விற்கிறாங்கன்னு வாங்கி கொண்டாந்து போட்டுடுறாங்க தெரியாமக்கி. இல்லை, அது இப்போ சோஷியல் மீடியாவில் இட் இஸ் பிகம் அ ஃபேஷன். இட்ஸ் பிகம் அ பிக் ஃபேஷன். எல்லாருமே வாங்குறாங்க, போடுறாங்க, நானும் போட்டுக்கிறேன், நானும் பார்க்குறேன். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கயிறு கட்டியிருக்காங்க வரிசையா, கலராக இருக்கும். அது எனக்கு என்னன்னு அதனால வந்து பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு 10% கூட இருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன செயல் செய்கிறாங்க, அவங்க செயல் செய்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கனால தான் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. கையில் காலில் கட்டிக்கிறது, இதை பண்ணுறது, அது பண்ணுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் பார்க்குறேன், சோஷியல் மீடியாவில் இது வருது, காலில் கருப்பு கயிறு கட்டிங்க மகாலட்சுமி வருவா. கோவிலில் கயிறுலாம் கட்டுறாங்க. எவ்வளோ நாளைக்கு அதோடைய மேக்ஸிமம் 10 days தான் சார். 9 நாளுக்கு மேலே அது பவர் இருக்கா சார். அதுக்கப்புறம் அந்த கயிறு சும்மா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கட்டியிருக்காங்க அதே கயிறை. அது கட்டுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் வராதுன்னா அது பாசிட்டிவ் வர நெகட்டிவ் வராது. சம்டைம்ஸ் இந்த கயிறு அழுக்காகி அதுலேருந்து சில அலர்ஜி ஆக வாய்ப்பு உண்டு. அவ்வளோ கோவிலில் கட்டினா நான் ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே அதோட சக்தியெல்லாம். அது ஏன் இப்படி போய் வச்சுருக்காங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் வரணுன்றதுக்காக தான்.
திருப்பதி போகிறீங்க, ஒரு கயிறு வாங்குறீங்க, கட்டுறீங்க, வந்துடுறீங்க. அதோட அடுத்த வருஷம் தான் போகிறீங்க. ஏன் பக்கத்தில் திருப்பதி இருக்குதுல, போயிட்டு வா. அங்கே இருக்கிற ஒரு நல்ல சித்தர், கொங்கண சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆகிருக்காரு, போயிட்டு வந்தால் நல்லா தான் நடக்க போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அநேகமாக நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு இருக்கா? அன்னதானத்தை பற்றி தான் ஒரு விளக்கம். இந்த அன்னதானம் தான் இருக்கிறதுலே மிக சிறந்த விஷயம். நித்திய அன்னதானம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருப்பாங்க. அன்னதானம் எப்படி பண்ணணும்? ஏதோ ஒரு பழைய சாப்பாடு எடுத்து ஒரு வேலைக்காரி கொடுக்குறது அன்னதானம் கிடையாது. அதை மிச்சம் மீதியை கழிக்க ரிலீஸ் பண்ணுறது. அன்னதானம்னா அருமையான ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு ஸ்வீட்டு அற்புதமாக கொடுக்கணும். இல்லைன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு உதவியாளரை பிடிச்சி அன்னதானத்துக்கு பணத்தை கொடுத்து அவர் பண்ணுறாரான்னு பார்த்துக்கணும். இப்போது ஒரு பிராமின் இருக்கார், ஒரு ஐயர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் அன்னதானம் பண்ண சொல்கிறீங்க, நான் வெஜிடேரியன் தான் பண்ணுவேன்னாரு. அது எப்படி முடியும்? இப்போ எனக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் பக்கா நான் வெஜிடேரியன், எனக்கு பிரியாணி தான் வேணும்னா நீ அதை தான் வாங்கி கொடுக்கணும். இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆந்திராக்காரர், அவருக்கு போய் தயிர் சாதம் தான் நான் கொடுப்பேன், அதான் நான் அவர் சாப்பிடவே மாட்டார், தொட்டு கூட பார்க்க மாட்டார். அவருக்கு இந்த கோங்குரா சட்னி, என்ன மிளகா பொடி, அந்த ஆந்திரா மெஸ்ஸில் போய் ஃபுல்லாக அடித்தா தான் அவர் எது பிடித்து அவர் வயிறு நிறையா சாப்பிட்றாரோ அது அன்னதானம். சரி, இது யாருக்கு கொடுக்கணும்? 3 பேரும் நல்லா சாப்பிட்ருக்கிற கணபதிக்கும் ராஜ்குமாருக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் கொடுத்து வேலைக்கு ஆகாது. வெயிலில் பாடாப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளுடைய நலனுக்காக பாடுபடுறாங்க பார்த்தீங்களா, தூய்மை பணியாளர்கள். கடையில் வச்சுட்டு அயன் பண்ணிட்டு இருக்காங்க சூட்டில், பார்த்தீங்களா, அயன் பண்ணுவாங்க. இந்த அவங்க டோபியா அவங்க அப்புறம் இப்போ அந்த வட மாநில மக்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 10 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இங்கேயே தங்கி வீட்டில் வேலை செய்கிறாங்க. என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன அதே மாதிரி இந்த குழந்தைகள், அவங்களுக்கு அந்த நல்லா பார்த்துக்கிற ஒரு அனாதை விடுதி குழந்தைங்களை போயிட்டு பால் பவுடர் வாங்கி கொடுக்கலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம். அதை விட முக்கியமானது வஸ்திரதானம். அதை விட முக்கியமானது வசதி இருந்தால் கோதானம். என்ன ஒரு இடத்துல கம்பளி தானம் கூட கொடுக்கணுன்றாரு குளிருக்கு. என்ன இப்படி பல தானங்கள், ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு பலன் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம் கூகுளில். ஸோ கொடுக்கறது இதுதான் நான் கொடுப்பேன், இதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன விருப்பமோ ஆமாம் அது கொடுத்தா. ஒரு குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாது இருக்கும், நிச்சயமாக அது கல்வி தானம். ஆமாம். ஒரு வயதான ஒரு முதியவர் இருப்பார், அவருக்கு மருந்து வாங்க முடியாது, மருந்து வாங்கி கொடுக்கலாம். மருந்து வாங்கி கொடுத்துட்டு அப்படி வந்தேன்னா எப்படி, அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. என்ன இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு பசு இருக்குது, வெயிலில் நடந்து வந்துட்டுருக்கு. என்ன அதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை தைரியமாக ஒரு 5 லிட்டர் பிஸ்லரி பாட்டில் வாங்கி அது வாயில் கொஞ்சம் ஊற்றினா குடிச்சிக்கும். நம்மால் என்ன பண்ணுறான், கிரக பரிசை தான் பசுவை தேடுறான். புரிஞ்சுட்டிங்களா? கோயிலுக்கு போகும்போது ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரு நாள் கொடுத்தா போதுமா? அதான் ஒரு சில நாளைக்கு மட்டும் கட்டுக்கட்டாக அகத்திக்கீரை கொடுக்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே பண்ணாமல் விடுறாங்க. பெஸ்ட்டு நம்மளால் இயன்ற, பொதுமக்களால் இயன்ற ஒரு தானம் அன்னதானம் தான். சரி சரி. டெய்லி ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம், மினிமம் 100 ரூபாய் கொடுத்தா அன்றைக்கி அம்மா உணவகத்தில் நல்லாவே 2 வட இந்தியர்கள் சாப்பிடுவாங்க. என்ன இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, சப்பாத்தி பண்ணுறக்கோ. நான் என்ன பண்ணுவேன், சப்பாத்தி பண்ணுறதுக்கு பாலுக்கு அவன் சமைக்கிறதுக்கு கேஸு, அவனுக்கு ஒரு ஃபேனு, இப்படி வாங்கி கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கெட்டவனோ அது 2வது விஷயம். அதான் அவங்கள சேர்ந்தது. நம்மளுடைய பொறுப்பு கொடுக்கறதோடு முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஆக நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? நல்ல பதில். தேங்க்யூ.